ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிரியாஸ் கிச்சன் அண்ட் ஃபேஷன். இன்றைக்கி பூஜை அறைக்கு தேவையான ஒரு சில ஐட்டம்ஸ் பற்றி தாங்க பார்க்க போகிறோம். நான் கையில் வச்சுருக்க இந்த மாதிரி ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப யூனிக்காக அழகாக இருந்தது. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மீஷோவில் அண்டர் பட்ஜெட்டில் இருக்குங்க. ஸோ ஒன்று எப்படி இருக்குன்னு வாங்க பார்க்கலாம். முதல்ல பார்த்தீங்கன்னா இந்த அழகான விளக்கு தாங்க. இதோட ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி பூஜை ஐட்டம்ஸ் மீஷோவில் ஆர்டர் பண்ணுறேன். இந்த விளக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பார்க்குறதுக்கு கேரளா விளக்கு மாதிரி இருக்குது. அந்த கீழ்ப்பகுதி வந்து அந்த மாதிரி உங்களுக்கு லுக் கொடுக்குது. இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குழியாக நல்லா ஆழமாக இருக்கிறதுனால நிறைய எண்ணெய் விட்டு விளக்கேற்றுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்குங்க. நல்லா பார்வையாகவும் இருக்குது. நம்ம பூஜை அறையில் இந்த மாதிரி விளக்கு வைக்கும் போது சூப்பராக இருக்குங்க. இந்த விளக்கை நீங்கள் கழுவும் போது பார்த்தீங்கன்னா கீழ்ப்பகுதியை கழட்டிட்டு நம்ம கழுவிக்கலாங்க. ஸோ அது வந்து நல்லா ஈஸியாக இருக்குது. யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி விளக்குக்குள்ள அழுக்கு வந்து அந்த ஒரு வரியிலுமே அப்படியே படிஞ்சிரும் இல்லையா? ஸோ அது வாஷ் பண்ணுறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி கழட்டிட்டு நம்ம வாஷ் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா விளக்குமே நல்லா பளிச்சுன்னு ஆயிடுங்க. எப்போவுமே நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு விளக்கு ஏற்றாமல் ஜோடி விளக்காக ஏற்றணும் அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒரு விளக்கு கூட இன்னொரு விளக்கு ஏற்றுறது, துணை விளக்கு ஏற்றுறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சிறப்பாக இருக்கும். ஸோ அதனால் நம்ம 2 விளக்காக ஏற்றுறோம் அப்படின்னா இந்த மாதிரி விளக்கு வந்து ப்ரிஃபர் பண்ணி பாருங்கள். ரொம்ப நல்லா இருக்கு இல்லையா? எப்பவுமே விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா கீழே வந்து தட்டு வச்சுக்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குங்க. நீங்கள் தட்டு வச்சு விளக்கு ஏற்றும் போது இந்த மாதிரி ஸ்டாண்டில் வச்சிங்கன்னா இன்னுமே அழகாக இருக்கும். அது பார்க்குறதுக்குமே பார்த்தீங்கன்னா ரொம்ப பார்வையாகவும் இருக்குங்க. இந்த ஸ்டாண்ட் வந்து உங்களுக்கு செட் ஆஃப் 4ல் வருங்க. ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸில், அது ரொம்ப கம்மி விலையில் தான் இருக்குது. இது வந்து பெரிய சைஸ்லேயும் இருக்குது, குட்டி சைஸ்லேயும் இருக்குது. நான் ஏற்கனவே ஒரு வீடியோவில் பெருசு சைஸு காமிச்சிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சின்னதாக தான் இருக்கும். ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன விளக்கெல்லாம் ஏற்றும் போது ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் வாசலில் விளக்கு ஏற்றுறீங்க அப்படின்னா இந்த மாதிரி ஸ்டாண்ட் வச்சு கூட ஏற்றலாங்க. அதுவுமே பார்க்குறதுக்கு நல்லாயிருக்கும். இந்த ஹோல்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டபுள் பர்பஸ் தாங்க. நம்ம கேண்டில் ஏதாவது வீட்டில் வைக்கிறோம் அப்படின்னா அது கூட மேலே வச்சுக்கலாம். அப்படி இல்லைன்னா விளக்கு வைக்க போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஏன்னா அந்த விளக்கோட கலர் பிராஸ் கலரில் இருக்கிறதுனால அதை பார்க்கும் போது நல்லாயிருக்கும். இப்போ இந்த மாதிரி 2 விளக்கு வச்சு காமிக்கிறேன். இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்னு. ஸோ பார்க்கவே நல்லாயிருக்கு இல்லையா? ஸோ நம்ம வீட்டில் வந்து இந்த மாதிரி விளக்கு ஏற்றும் போது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். நம்ம பூஜை அறையுமே வந்து பார்க்குறதுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். நிலைவாசலை விளக்கேற்றும் போது இன்னுமே நல்லா இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா இது வந்து கற்பூர தீபம். உங்களுக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா 4 பார்ட்டாக வரும். அதாவது கீழ் அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா விளக்கேற்ற பகுதி, மேலே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பகுதி, அந்த மாதிரி 4 பார்ட்டாக வந்து உங்களுக்கு டிவைட் பண்ணிக்கலாங்க. ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு டிஃப்யூசராக கூட நம்ம பயன்படுத்தலாம். நார்மலாக பார்த்தீங்கன்னா எசென்ஷியல் ஆயில் போட்டு நம்ம எலக்ட்ரிக்கலாக அந்த மாதிரி இல்லை கேண்டில் ஏற்றி கூட நம்ம டிஃப்யூசர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து ரொம்ப நேச்சுரலாக இருக்குங்க. இந்த மாதிரி 4 பார்ட்டாக வந்து இந்த விளக்கை பிரிச்சுக்கலாம். இந்த விளக்கில் பார்த்தீங்கன்னா அடிப்பகுதி அதாவது கீழ்ப்பகுதி இருக்கும் இல்லையா? ஸோ அதில் வந்து உங்களுக்கு எண்ணெய் ஊற்றி அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திரி போட்டு அதில் விளக்கு ஏற்றிக்குவோங்க. ஸோ முதல்ல வந்து எப்படி வந்து திரி போடலான்னு பார்த்துக்கலாம். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நடு ஒரு பகுதி இருக்கும். அதை வந்து நம்ம கழட்டிக்கலாம். உங்களுக்கு அதை கழட்டும் போது பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து திரி உள்ளே விடுறதுக்கு உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குங்க. ஸோ இந்த மாதிரி பஞ்சு திரி எடுத்துக்கோங்க. நீங்கள் வந்து 2 திரி போடுறதுனாலும் போடலாங்க. ஸோ நான் எப்போவுமே ஒரு திரி தாங்க போடுவேன். ஏன்னா 2 விளக்கு ஏற்றுறதுனால ஒரு திரி தான் போடுவேன். இப்போ திரி உள்ளே போட்டாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் உள்ளே சேர்த்திக்கலாங்க. நீங்கள் நல்லெண்ணெய் வந்து யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரொம்ப நல்லதுங்க. இந்த பூஜை ஆயில் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கருப்பாகிற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் எப்போவுமே சுத்தமான நல்லெண்ணெய் விளக்கேற்றிருக்க வச்சுக்கோங்க. இப்போ விளக்கேற்றியாச்சு. இப்போ அதுக்கு மேல் பகுதி வந்து மேலே வச்சுக்கோங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைடில் வந்து அந்த ஹோல்ஸ் மாதிரி இருக்கும். ஸோ அந்த விளக்கு எரியும் போது அதை பார்க்கறதுக்கே ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கிண்ண பகுதி இருக்குல்ல, ஸோ அதை வந்து வச்சுக்கோங்க. இதில் 3/4 பாகம் வந்து தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து 3/4 பாகத்துக்கு தண்ணி எடுத்துட்டேங்க. இது கூட பார்த்தீங்கன்னா பச்சை கற்பூரம் சேர்த்திக்கோங்க. பச்சை கற்பூரம் கொஞ்சம் நிறையா போட்டிங்க அப்படின்னா அந்த வாசனையாக நல்லா இருக்குங்க. நம்ம வீட்டில் எப்போவுமே நல்ல ஒரு கோவில் மனம் வரணும் அப்படின்னா பச்சை கற்பூரம் போட்டிங்கன்னா நல்லா இருக்குங்க. அது கூட பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக ஜவ்வாது சேர்த்திக்கோங்க. இது கூட 2 ஏலக்காய், கிராம்பு கூட போடலாங்க. இதை போட்டுட்டு மூடி வச்சுடுங்க. இப்போ உங்களுக்கு அடிப்பகுதியில் பார்த்தீங்கன்னா விளக்கு எரியும் போது அந்த சைடில் ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்கும். இப்போ ஒரு இடத்துல இருட்டில் வைக்கிறீங்க அப்படின்னா அதோட வெளிச்சம் பட்டு அவ்வளோ நல்லா இருக்குங்க பார்க்கவே. இப்போ கீழே வந்து ஸ்டாண்டு வச்சு இந்த மாதிரி வச்சுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி வந்து பார்த்தீங்கன்னா விளக்கு எரிய சூடாகுங்க. ஸோ அது லைட்டாக அப்படியே கொதிக்கிற மாதிரி வந்து உங்களுக்கு மேலே வந்து ஃபியூம்ஸ் வரும். ஸோ அது நல்லா வாசனையாக இருக்கும். நீங்கள் இந்த மாதிரி மணை வச்சு வைக்கும் போது பார்த்தீங்கன்னா இன்னுமே சிறப்பாக இருக்குங்க. இந்த கற்பூர தீபம் நம்ம பூஜை அறையில் வைக்கும் போது பார்த்தீங்கன்னா அந்த ஃபியூம்ஸ் பரவ நம்மளோட பூஜை அறையும் சரி நம்ம வீடுமே சரி ஒரு கோவில் போல் நல்ல ஒரு நறுமணமாக இருக்குங்க. கண்டிப்பாக அதை ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம
பூஜை அறையில இந்த மாரி ஊதுபத்தி ஸ்டாண்டு வந்து எல்லாருமே வச்சிருப்போம். மரத்துலயும் இருக்கும். இல்லன்னா வந்து உங்களுக்கு வேறு விதமான பித்தளையில கூட வச்சிருப்பீங்க. இந்த ஸ்டாண்டு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் டிஃபரெண்ட்டா இருக்குங்க. அந்த கீழ் பகுதியில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு நல்லா வேலைப்பாடோட நல்லா இருக்கு. நான் வந்து யூசுவலா பார்த்தீங்கன்னா, சிம்பிளா வச்சிருப்பேன். பிளெயினா இருக்க மாரி இருக்கும். ஸோ இந்த மாரி டிசைனோட வைக்கும்போது நல்லா இருக்குங்க. உங்களுக்கு வந்து அந்த ஊதுபத்தி ஏத்தி வைக்கும்போது, அந்த கீழ டஸ்ட் விழும் இல்லையா? அது வந்து கீழ அந்த தட்டுல வந்து அழகா விழுந்துருதுங்க. வெளிய எங்கும் விழாம அந்த உள்ள விழுகிறதுனால இது ரொம்ப நல்லா இருக்கு. பார்க்கறதுக்கும் பார்த்தீங்கன்னா, நல்ல டிசைனா அழகா இருக்கு இல்லையா? அடுத்தது பார்த்தீங்கன்னா, இந்த குட்டி குட்டி விளக்கு தாங்க. இது வந்து ரொம்ப கியூட்டா அழகா இருக்கு. நம்ம வாசல்ல விளக்கு ஏத்தும்போது பார்த்தீங்கன்னா, சாதாரணமா வந்து நம்ம ஓப்பனா அந்த மாட விளக்கெல்லாம் ஏத்தி வைக்கும்போது, அது சீக்கிரமா அணைஞ்சிருது. எனக்கு அப்படிதாங்க. நெறைய காத்தடிக்கிறதுனால அந்த மாட விளக்கு ஏத்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, எனக்கு ரெகுலரா வந்து ஒரு 10 நிமிஷம் கூட எரிய மாட்டேங்குது. திரும்ப திரும்ப போய் ஏத்த வேண்டியதா இருக்கு. ஸோ அதுக்காகவே நான் வாசல்ல விளக்கு ஏத்துறதுக்காக இந்த 2 விளக்கு வாங்குனேன். ரொம்ப அழகா இருக்குங்க. உங்களுக்கு சின்னதா இருக்கு, கியூட்டா இருக்கு. இந்த மேல இந்த மூடியோட வரது பார்த்தீங்கன்னா, நம்ம காத்தடிச்சாலுமே அது வந்து அணையாம இருக்கும். ஸோ இந்த மாரி ஸ்டாண்ட்ல வச்சு நம்ம வாசல்ல விளக்கேத்தும்போது பார்த்தீங்கன்னா, பார்க்கறதுக்குமே ரொம்ப நல்லா இருக்கு. இந்த விளக்கும் பார்த்தீங்கன்னா, நல்லா குழியா இருக்கு. நம்ம நெறைய எண்ணெய் விட்டு நம்ம ஏத்துனோம் அப்டின்னா, ரொம்ப நேரம் நின்னு எரியுதுங்க. ஸோ நம்ம வாசல்ல டெய்லியும் விளக்கேத்துறவங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இல்ல இனிமேல் தான் நீங்க விளக்கேத்த போறீங்க அப்டின்னா, இந்த மாரி விளக்க வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. உங்களுக்கு வந்து அணையாம இருக்குங்க. உங்க வீட்ல வந்து வாசல்ல வந்து நெறைய காத்தடிக்குது அப்டின்னா, கண்டிப்பா இந்த மாரி விளக்க யூஸ் பண்ணி பாருங்க. இந்த விளக்கு நிலைவாசல்ல மட்டும் இல்லைங்க, நம்ம பூஜை அறையிலுமே ஏத்தி வைக்கலாம். அதுவுமே பார்க்க ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் வந்து வீட்டு வாசல்ல இந்த மாரி தான் ஏத்தி வச்சிருப்பேன். ஸோ பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. முன்னாடி பார்த்தீங்கன்னா, மாட விளக்கு வச்சிருந்தேன். ஸோ இப்போ வந்து இந்த மாரி விளக்குல ஏத்துறேன். ரொம்ப நல்லா இருக்குங்க. நான் கட்டியிருக்க இந்த சாரி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டிஷ்யூ ஆர்கான்ஸா சாரீங்க. ஸோ கட்டுறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நம்ம ஏதாவது சிம்பிளான ஃபங்ஷனுக்கு போறதா இருந்தாலும் சரி, இல்ல நீங்க வந்து ஆஃபீஸ், காலேஜ் போறீங்க அப்டின்னா, அவங்களுக்குமே இது ரொம்ப பெர்ஃபெக்ட்டா இருக்குங்க. ரெகுலரா இல்லாம கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டா, யூனிக்கா இருக்கு. இது கூட மேட்சிங்கா பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து ஜுவல்லரிலாம் போடும்போது ரொம்ப அழகா இருக்குங்க. உங்களுக்கு இந்த மாரி சாரி வேணும் அப்டின்னா, ஸ்க்ரீன்ல தெரியிற இந்த நம்பர கான்டாக்ட் பண்ணி பாருங்க. ஸோ அவங்க கிட்ட நெறைய வெரைட்டீஸ் ஆஃப் சாரீஸ், சுடிதார்ஸ் எல்லாம் அவைலபிளா இருக்குங்க. ஸோ இந்த சாரிக்கு ஏத்த மாரி நான் வந்து இப்டி தான் ப்ளவுஸ் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். ஸ்லீவுக்கு பார்த்தீங்கன்னா, சாரியோட ஒரு பார்டர இப்டி கட் பண்ணி, இந்த மாரி வந்து வைக்க சொல்லியிருந்தேன். அண்ட் பேக்ல வந்து இந்த மாரி டிசைன் கொடுத்திருந்தேன். மேல வந்து பார்த்தீங்கன்னா 3 பட்டன். ஏன்னா அந்த சாரியில வந்து உங்களுக்கு சில்வர் கலர் வந்த மாரி இருக்கு இல்லையா? ஸோ அதனால இந்த மாரி 3 பட்டன் வந்து வைக்க சொன்னேன். இந்த மாரி டிஷ்யூ சாரீஸ்க்குலாம் பார்த்தீங்கன்னா, ஹை நெக் வந்து நல்லா இருக்குங்க. அப்படி இல்லைன்னா சாதாரணமா பஃப் ஸ்லீவ் வச்சு நீங்க போட்டீங்க அப்படின்னா, பார்க்க ரொம்ப அழகா இருக்குங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ஒரு சூப்பர்பான ஒரு சாம்பிராணி ஹோல்டர் தாங்க. இது நல்ல ஒயிட் மெட்டல்ல உங்களுக்கு கோல்டு ஃபினிஷ்ல குடுத்துருக்காங்க. இது பார்க்கறதுக்கு ரொம்ப ஸ்டைலிஷா இருக்கிறதுனால, நம்ம வீட்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஈவினிங் டைம்ல சாம்பிராணி வந்து ஏத்தி வைப்போம். ஸோ அந்த மாரி டைம்ல ஏத்தி வைக்கும்போது நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் குடுக்குங்க. பார்க்கறதுக்குமே ரொம்ப அழகா டிஃப்ரெண்ட்டா இருக்கு இல்லையா? உள்ள வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இந்த மாரி அலுமினியம் ஒரு பிளேட் மாரி குடுத்துருக்காங்க. இதில வந்து டைரக்ட்டா நீங்க கேண்டில் ஏதாவது வச்சு கூட நீங்க அழகா ஈவினிங் டைம்ல ஏத்தி வைக்கலாம். அப்படி இல்லைன்னா, சாம்பிராணி கூட ஏத்தி வைக்கலாங்க. சாம்பிராணி கூட வந்து ஒரு சின்னதா பிளேட் குடுத்துருப்பாங்கல்ல. ஸோ அதுக்கு மேல வந்து சாம்பிராணி ஏத்தி வச்சுக்கோங்க. ஸோ தட் கீழ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கருப்பாகாம இருக்குங்க. நம்ம இது வந்து சென்டட் கேண்டில்ஸ் ஏத்தி வைக்கும்போது பார்த்தீங்கன்னா, நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் குடுக்குங்க. சாம்பிராணி ஏத்தி வச்சாலுமே ரொம்ப நல்லாயிருக்கும். பூஜை அறையும் சரி, நம்ம வீட்டு ஹால்லயோ இல்ல வந்து பசங்க படிக்கிற டைம்லயோ பார்த்தீங்கன்னா, இந்த மாரி சாம்பிராணி வீட்ல ஏத்தி வச்சீங்கன்னா, அதுவே நமக்கு ஒரு நல்ல ஃபீல் குடுக்குங்க. வீட்ல வந்து நல்ல ஒரு பாசிட்டிவ் வைப் இருக்க மாதிரி இருக்கும். கண்டிப்பா ஈவினிங் டைம்ல இந்த மாரி ஏத்தி வைங்க. இது பார்க்கறதுக்குமே பார்த்தீங்கன்னா, ரொம்ப டிஃப்ரெண்ட்டா, யூனிக்கா இருக்கு இல்லையா? இந்த ப்ராடக்ட் லிங்க்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா, டிஸ்கிரிப்ஷன்ல குடுக்குறேன். நீங்க செக் பண்ணி பாருங்க. அடுத்தது பார்த்தீங்கன்னா, ரொம்பவே யூனிக்கான ஒரு ப்ராடக்ட் தாங்க. நம்ம பூஜை அறையில மணி இல்லைன்னா எப்படி? நம்ம வந்து சாமி கும்பிடும்போது மணி ஆட்டுவோம் இல்லையா? ஸோ அதுக்கு கூட கை வலிக்காம பார்த்தீங்கன்னா, ஆட்டோமேட்டிக் பெல் வந்துருச்சுங்க. ஸோ இத எப்படி யூஸ் பண்ணலான்னு பார்க்கலாம். இந்த ஆட்டோமேட்டிக் பெல் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு மேல எல்லாமே பிளாஸ்டிக்ல தான் குடுத்துருக்காங்க. நல்லா ஹார்ட் பிளாஸ்டிக்ல இருக்கு. உள்ள வந்து பெல் பார்த்தீங்கன்னா, நல்லா பித்தளையில குடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டா இருக்குங்க. கீழ வந்து பார்த்தீங்கன்னா, 4 இந்த மாரி செக்ஷன் குடுத்துருக்காங்க. உங்களுக்கு கீழ வைக்கும்போது நல்லா வேக்யூம் இருக்கிறதுனால அப்படி நல்லா புடிச்சுக்குங்க. உங்களுக்கு ஆடாம இருக்குங்க. இதில பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரெட் கலர் ஒரு பட்டன் குடுத்துருக்காங்க இல்லையா? இது வந்து உங்களுக்கு ஆன் ஆஃப்ங்க. எப்போ உங்களுக்கு பூஜைக்கு தேவையோ அப்போ வந்து ஆன் பண்ணீங்கன்னா பெல் அடிக்குங்க. அண்ட் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா, கூட ஒரு அடாப்டர் குடுத்துருக்காங்க. ஸோ இத வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உங்களுக்கு எப்பலாம் தேவையோ நீங்க வந்து அப்ப யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த மாரி ஒரு குட்டி சாக்கெட் மாரி இருக்குங்க. அதில வந்து நீங்க குடுத்துருக்க அடாப்டர் வந்து நீங்க ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு வந்து நீங்க ஆன் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா, அந்த பெல் வந்து சூப்பரா அடிக்குங்க. இப்ப அடாப்டர் கனெக்ட் பண்ணி காமிக்கிறேன். இந்த மாரி ஸ்மூத்தான சர்ஃபேஸ்ல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த சக்ஷன் வந்து நல்லா இருக்கும். நல்லா கிரிப்பா புடிச்சுக்கும். அந்த வேக்யூம் வந்து நல்லா உங்களுக்கு டைட்டா புடிச்சுக்கும். இதே உங்களுக்கு வந்து ஹார்ட் சர்ஃபேஸ் அப்டின்னா உங்களுக்கு ஆடுங்க.
ஒரு ஸ்விட்ச் போட்டோடனே சூப்பராக பெல் அடிக்குது பார்த்தீங்களா? நம்ம பூஜை டைமில் இந்த மாதிரி போட்டோம் அப்படின்னா நல்லாயிருக்கும். பொதுவாக பார்த்தீங்கன்னா கோவிலில் தான் இந்த மாதிரி பூஜை நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த ட்ரம்ஸ் இதெல்லாம் வச்சுருப்பாங்க. ஸோ நம்ம வீட்லேயுமே இந்த மாதிரி வந்து ஆட்டோமேட்டிக் பெல் வச்சுட்டோம் அப்படின்னா நம்ம பூஜை அறை வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். ஓவராலாக இந்த ஆட்டோமேட்டிக் பெல்லோட குவாலிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அந்த பிளாஸ்டிக் குவாலிட்டி நல்லா கெட்டியாக இருக்குங்க. உள்ளே இருக்க அந்த பெல்லுமே நல்லா பியூர் பிராஸில் கொடுத்துருக்காங்க. நல்லா வெயிட்டாக இருக்குது. நம்ம வீட்டில் பார்த்தீங்கன்னா விசேஷ நாட்களாக இருக்கலாம், இல்லை பண்டிகை நாட்களில் நம்ம வீட்டில் ஏதாவது பூஜை பண்ணுறோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் பெல் வாங்கி வச்சுட்டா ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க. எங்கள் வீட்டு பூஜை அறையில் பார்த்தீங்கன்னா இந்த ஆட்டோமேட்டிக் பெல் வந்து வச்சு பார்த்தேன். ஸோ பூஜை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு. ஏதோ கோயிலில் நிற்கிற மாதிரி இருந்துச்சுங்க. இன்னும் இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் பார்க்குறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. ஸோ இந்த பூஜை ஐட்டம்ஸ் எல்லாமே உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராடக்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கமெண்ட்லையும் கீழே டிஸ்கிரிப்ஷனையும் கொடுக்குறேன், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு பிக் தம்ஸ் அப் கொடுங்க. மறக்காம உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் அவங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய்.